Hi friends, this video is sponsored by SPO School of Business Organization Private Limited. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீன் நறுக்கியாச்சு. இப்போ புட்டு செய்யணும்னா முதல் தண்ணியில் வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொரா புட்டு செய்ய போகிறேன். சொராவை தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை அப்படியே தோலை உரித்து பாருங்கள் தட்டில் இருக்குது. அதுக்கு தேவையான பொருளுகள் வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், சோம்புத்தூள், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எண்ணெய், கடுகு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், 2-3 பச்சை மிளகா கூட போட்டுக்கிடுங்க. இந்த கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க, காஞ்ச மிளகா போட்டுக்கிடுங்க, நல்லா ஒரு 2 கைப்பிடி தேங்காய் போட்டுக்கிடுங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. குழந்தைங்க கருவேப்பிலையை தூக்கி தூக்கி போட்டுரும். இந்த மாதிரி தேங்காயிலே ஒரு சுற்றிட்டிங்கன்னா குழந்தைங்க 2 சீரகமும் போட்டுருங்க. தேங்காய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இப்போ பூண்டு தான் நிறைய போடணும். இப்போ மீனை கொஞ்சம் நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா பிரித்து எடுத்துருங்க. லேசாக உப்பு போட்டுக்கலாம். மீனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். இந்த மசாலைக்கு வேண்டி தான் உப்பு போடுறோம். மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா கிளறிடலாம். இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றி கூட கிளறிட்டு அதுக்கு பிறகு மீன் போடலாம். அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். அடுத்தது மீன் போட்டுடலாம். அந்த மீனில் உள்ள முள்ளோடு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலையும் மீனும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறிடும். பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இது ரொம்ப நல்லது. சொரா புட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.